அந்த கட்சி வேணும்னு சொல்றாரா, அந்த கட்சி வேணான்னு சொல்றாரான்னு தெரியல. பாபு ஸ்னேக் பாபு. ஆனா நான் சேகர் பாபு ஒரு மாதிரி அண்டி பிழைக்கிற ஆண்டி இல்லைங்கண்ணா. சரியான மிதிங்க. சேகர் பாபுக்கு சரியான மிதி. அண்ணாமலை அவர்கள் சேகர் பாபுவை நாரா கிழிச்சு தொங்க போட்டிருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திச்சாரு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பட்ஜெட்டை பத்தி நிறைய விஷயத்த பேசினார். ஆனா அதை பத்தியெல்லாம் கொத்தடிமை மீடியாக்கள் கண்டுக்கவே இல்லை. ஒரே ஒரு விஷயத்த சொன்னாரு, என்னுடைய அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால 6 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக என்ன போட்டிருக்காங்க, அதுலேருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த கொத்தடிமை கூடாரத்துக்கு, திமுக கூடாரத்துக்கெல்லாம் செம குசி. ஐயையோ, அண்ணாமலை அவர்கள் வேலை பார்க்கலன்னா அவ்வளோதாங்க, அண்ணாமலை அவர்கள் பிஜேபி விட்டு விலக போறாரு, அண்ணாமலை அவர்கள் என்டிஏ விட்டு விலக போறாரு, அண்ணாமலை அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது கோபமா இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது கோபமா இருக்காரு அப்படின்னு வாய்க்கு வந்தபடி உருட்டி அவங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அமைச்சர் சேகர் பாபு இருக்கார்ல, அவர்கிட்ட செய்தியாளர்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. இது மாதிரி திமுக அரசாங்கத்தின் மீது அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டோன்னே அந்த செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாத சேகர் பாபுவோட வாய்க்கொழுப்பு அண்ணாமலை அவர்களை நக்கல் பண்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில் இருக்காரா இல்லையா, அவர் அந்த கட்சி விருப்பத்தோட இருக்காரா இல்லையா, அண்ணாமலை அவர்களுக்கு 6 தொகுதியை பொறுப்பாளராக கொடுத்துருந்தாங்க, அதுவே வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நக்கல் பண்ற மாதிரி சேகர் பாபு பேசினோட விளைவு இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள்ட்ட வசமா வாங்கி கேட்டிருக்காரு. சேகர் பாபு அண்ணாமலை அவர்கள் நொறுக்குன்னு நொறுக்குனதை பாருங்க. ஆனா நான் சேகர் பாபு ஒரு மாதிரி அண்டி பிழைக்கிற ஆண்டி இல்லைங்கண்ணா. இந்த பள்ளி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செவுத்துல ஒட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கும் வீட்டுல. அந்த பள்ளி கத்துனா மட்டும்தான் செவுத்துல ஒட்டி இருக்கிறது தெரியும். இன்னைக்கு சேகர் பாபு அவரை பார்க்கணும்னா முதலமைச்சருடைய ஜீப்ல ஓரத்துல பள்ளி மாதிரி ஒட்டிட்டு போவார். ஸ்ரீரங்க கோயில்ல எல்லாம் 4000 ரூபாய் டிக்கெட் வாங்கி சொர்க்கவாசல பாக்குறதுக்கு போவாங்க. அதே சேகர் பாபு எப்படி அடாவடியாக சென்னையினுடைய ரவுடியா எப்படி இருந்தாரோ 20 ஆண்டுகளுக்கு முன்பு கோவில்ல இன்னைக்கும் அறநிலையத்துறை அமைச்சராக அதே ரவுடியா தான் இருக்கிறார். எல்லாம் நவருங்க. யாருன்னா சேகர் பாபுவும் அவருடைய குடும்பமும் போய் பெருமாளை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஐயா, அவங்க பண்ண பாவத்தை எல்லாம் கோயில கழுவணுமா. கும்பாபிஷேகம் நடக்கும். லோக்கல்ல யாரோ 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா போட்டு கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. சம்பந்தமே இல்லாத காவி வேட்டியை கட்டிக்கிட்டு பள்ளி மாதிரி மேல ஒரு ஜீவன் தொத்திக்கிட்டு இருக்கும். அது யாருன்னு பார்த்தா சேகர் பாபு. அந்த மனிதருக்கெல்லாம் பதில் சொல்லி என் தரத்தை நான் தாழ்த்திக்க விரும்பலீங்கன்னா, செவுத்துல ஒட்டி இருக்கிற பள்ளியும் அறிவாலய சுவத்தில் இருக்கிற பள்ளியும் முதலமைச்சருடைய ஜீப்ல சைடுல ஒட்டிட்டு போற ஜந்துவும் ஒரே பேரு தான், அது சேகர் பாபு. சரியான மிதிங்க, சரியான மிதி. அறிவாலயத்தில் இருக்கிற பள்ளி தான் சேகர் பாபு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வச்சு செஞ்சிருக்காரு. இந்த பாபுவுக்கு இதெல்லாம் தேவைதானா? வயசான காலத்தில் இதெல்லாம் தேவைதானா? போனோமா, இன்பாவுக்கு 4 ஜே போட்டோமா, உதயநிதிக்கு 4 ஜே போட்டோமா, ஐயா ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டோமா, அப்புறம் பார்த்தீங்கன்னா துர்காமாவுக்கு டோரை திறந்து விட்டோமா அப்படின்னு இல்லாமல் தேவையில்லாம அண்ணாமலை அவர்கள்ட்ட வாயை கொடுத்து வசமா வாங்கி கட்டியிருக்காரு. சேகர் பாபுவோட ஒட்டுமொத்த ஹிஸ்டரியையும் ஒரு நிமிடத்துல சுக்கு நூறா அண்ணாமலை அவர்கள் நொறுக்கி தள்ளியிருக்காரு. பொதுவாகவே இங்க இருக்கின்ற திமுக காரவங்களுக்கு எல்லாருக்குமே அண்ணாமலை அவர்கள் மீது தான் கண்ணு. ஏடிஎம்கே பிஜேபி ஒன்னான உடனே அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வைத்தறிச்சல். ஏன்னா அண்ணாமலை அவர்களை இந்த என்டிஏ கூட்டணியிலிருந்து பிஜேபியிலிருந்து விலக்கிட்டாலே இவங்க நினைச்சு நடந்துரும், இந்த என்டிஏ கூட்டணி வலுவிழந்துரும் அதுக்காக பல முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எந்த முயற்சியும் கை கொடுக்காதனால இவங்களுக்கு இருக்கின்ற மீடியா பலத்தை வச்சு அண்ணாமலை அவர்களுக்கு மரியாதை இல்லை, பிஜேபியில மரியாதை இல்லை, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அண்ணாமலை அவர்களை மதிக்கல, இது மாதிரி அண்ணாமலை அவர்களை விலக்க பார்க்கறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஆனா ஒரு கவலையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொத்தடிமை மீடியாக்கள் சொல்ற பொய்ய ஒரு சில பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்களும் நம்பிடுறாங்க. அதுக்காக தான் இந்த கொத்தடிமை மீடியாக்கள் இது போன்ற பொய்களை பரப்பி விட்டுட்டு வராங்க. ஆனா அண்ணாமலை அவர்களை பொறுத்த அளவுக்கு யாரும் அவரை உருட்டி மிரட்டி மரியாதை இல்லாம எல்லாம் நடத்தினா அவர் எந்த இடத்துலையும் இருக்க மாட்டார் அப்படின்னு அண்ணாமலை அவர்களை தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை தவிர ஒரு தலைவர் ஒரு இடத்துல வளர்ந்து வர்றாங்க அப்படின்னா அது எந்த கட்சியில இருந்தா கூட
பல இடையூறுகள் இருக்க தான் செய்யும். யாரும் ஒருத்தவங்களை வந்து நீங்கள் தான் அடுத்த பிரதமர், அடுத்த தலைவர் நீங்கள் தான் அப்படின்னு ஒரு கிரீடத்தை அவங்களா கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட போராட்டங்கள் நிச்சயமாக இருக்கும். அதனால இந்த கொத்தடிமை மீடியாக்கள் சொல்ற ஒரு பொய்யை கூட யாருமே நம்பக்கூடாது. அண்ணாமலை அவர்கள் நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பின் போது கூட ரொம்ப தெளிவா தன்னுடைய நிலைப்பாட்டை ரொம்ப தெளிவா உறுதிப்படுத்தியிருக்காரு. திமுகவை ஒழிச்சு கட்டாம நான் போக மாட்டேன், தமிழக அரசியலிருந்து விலக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு இருந்தது. பாருங்க, இதிலிருந்து பயங்கரமா நானும் பாக்குறேன், டிவியில் அப்படி டிபேட், அப்படி மீடியா அப்படி. சோ இந்த அன்னைக்கு அமைப்பு வேலைகளை அடுத்த 30 நாளும் நேரம் கொடுக்கணும். அவங்களுக்கு 5 தொகுதி கொடுத்திருக்காங்க, 6 தொகுதி கொடுத்திருக்காங்க, 3 தொகுதி கொடுத்திருக்காங்கன்னா அவங்க நேரம் கொடுத்து அங்க இருப்பாங்க. அந்த தொகுதியை வெற்றி தொகுதியா மாத்துவாங்க. அதே தொகுதிக்கு நாளைக்கு பிரச்சாரத்துக்கு போகணும், நான் அவைலபிளா இருக்கேன். மார்ச்ல சூழ்நிலை மாறி இருக்கும், வாங்கன்னு கேட்கறாங்க, நான் திரும்ப அங்க போறேன். ஆனா இன்னைக்கு எனக்கு அந்த சரியான நேரத்திற்கு நாம் செல்லவில்லை என்றால் அது கட்சி அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும். அதனால எப்பவோ நான் கட்சிக்கு சொல்லிட்டேன். நேற்று பத்திரிகையாளர் சந்திப்புல நீங்க அன்னை கோயம்புத்தூர்ல நிப்பீங்களா, அண்ணன் இங்க நிப்பீங்களான்னு கேட்டதுக்காக நான் பதில் சொன்னேன். நானாக சொல்லல, கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். எப்பவுமே என்னை பொறுத்தவரை நான் ஒளிச்சு மறைக்கிற ஆள் இல்ல, நேரடியா பதில் பேசிட்டு போறாள். ஏன்னா எப்பொழுதுமே நேரடியா பேசிட்டோம்னா மனசுல எப்பவுமே பாரம் இருக்காது. அதே அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்பி சேகரை போன்ற கழுத்தட பயல்களுக்கு அண்ணாமலை அவர்கள் மீது கடுமையான வன்மம். இந்த வன்மத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக வந்த வேளையில நிறைய பேர் மேல உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தெரியும், எங்களுக்கு இவங்கள தெரியும், அவங்கள தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த சினிமா முகத்தை வச்சுக்கிட்டு பயங்கரமான லாபி பண்ணிக்கிட்டு கட்சிக்கு எந்தவித பிரோஜனமும் இல்லாம வேலையும் பார்க்காம பந்தா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்தோன்னா வேலையா இந்த லாபி பண்றவனை, வேலை பார்க்காம பில்டப் பண்றாங்க பாருங்க, அவங்க எல்லாம் அடிச்சு ஒழித்து கட்டினாரு. அதுல ஒளிஞ்சு போன ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்பி சேகர். அதனாலதான் எஸ்பி சேகருக்கெல்லாம் அண்ணாமலை அவர்கள் மீது கடுமையான வன்மம். அந்த வன்மத்தை அடிக்கடி கொட்டி தீர்த்துட்டு வராங்க. இப்படி அண்ணாமலை அவர்கள் 6 தொகுதிகளோட பொறுப்பாளர் பதவியில இருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எஸ்பி சேகருக்கெல்லாம் ஐயோ அண்ணாமலை அவர்கள் விலக போறாரு அப்படின்னு செம குசி. அத்தோட சேர்ந்து வன்மத்தையும் கேட்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் தானா விலகல்ல, மத்திய தலைமையோட அழுத்தத்தின் காரணமாக ஒழுங்கா விலகிக்கோங்க அப்படின்னு அவங்க சொன்னதுனால விலகிறாரு அப்படின்னு கண்ணா பின்னான்னு இந்த சுண்டிவிக்காரன்ட்ட பயங்கரமா இன்டர்வியூலாம் கொடுத்தாப்புல. அதை பத்தி அண்ணாமலை அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேட்ட உடனே எஸ்பி சேகர இந்த காமெடி பீஸா வச்சு நொறுக்கிட்டாரு பாருங்க. அண்ணா எஸ்வி சேகரன் அண்ணா டிராமால தான் நடிச்சிட்டு இருந்தாரு. அவர் டிராமால நடிச்சிட்டு இருந்தாரு. முதலமைச்சருக்கு ஜிங்ஜா போட்டுட்டு இருந்தாரு. டிராமா கூப்பிட்டு ஐயா ஸ்டாலினை கூட வச்சு ஜிங்ஜா அடிப்பாரு. அவர் டிராமாக்காரர். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பிரச்சனை என்னன்னாங்கன்னா, டிராமால நடிக்கிறவங்க அரசியலை பத்தி பேசுறாங்க. டிராமால நடிக்கிறவங்க டிராமா நடிங்க, உங்களுக்கு டிக்கெட் வைக்கணும், முதலமைச்சர் காலில் உழுவணும், ஏதாச்சும் கலைமாமணி விருது கிடைக்கணும், அதுக்காக சில பேர் தமிழ்நாட்டில் சுத்திட்டு இருக்காங்க. ஏன் உங்களுக்கு அரசியலுக்குள்ள? அதாவது நான் வந்து 2014 மோடிக்காக பிஜேபிக்கு வந்தேன், அப்புறம் அண்ணாமலை எதிர்த்து இன்னைக்கு திமுகக்கு போயிட்டேன், இந்த மாதிரி சொல்றவங்க கருத்துக்களை எப்படி நான் பதில் சொல்ல முடியுங்கண்ணா? அண்ணாமலை இருக்கிறானோ இல்லையோ, நான் பிஜேபியில இருப்பேன், இது தொண்டர்களுக்கான இயக்கம்னா நான் பதில் சொல்றேன். நீ திமுகக்கு போகணும், அல்லது நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தம்பி பிஜேபியில இருந்து அதிமுக போகணும், அதிமுக தம்பி டிவி கேக்கு போகணும். நீ போறனா போய்க்கப்பா, பழிய என் மேல போடுற. உனக்கு ஒரு கட்சியின் மீது நம்பிக்கை இருக்குன்னா அந்த கட்சியில இருக்கணும். தலைவர்கள் வருவார்கள் போவார்கள். இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த காமெடி நடிகர் வந்து அப்படித்தான் ஆயிட்டார். ஆனா நீங்க மீடியா நண்பர்கள் என்ன பண்றீங்க? உங்களுக்கு ஒரு டிஆர்பி வேணும். மக்களுக்கு காலையில இருந்து டிவியை பாக்குறாங்க. அண்ணாமலை என்ன எப்ப பார்த்தாலும் சீரியஸா பேசுவாரு, உலக அரசியல் பேசுவாரு, டேட்டா பேசுவாரு. அப்ப காமெடிக்கு ஒரு 2 பேர் வரணும். அவங்களையும் போட்டா தான் டிவி மக்கள் பாப்பாங்க. ஒரு காமெடி நடிகரை போட்டு எனக்கு அப்புறம் போடுறீங்க. அந்த காமெடி நடிகர் 2 கருத்து சொல்றாங்க, மறுபடியும் என்கிட்ட கேட்கறீங்க. அதனால காமெடி நாடக நடிகரை காமெடியாவே வச்சுக்குவோம். இத்தனை நாளா பதில் சொல்ல நீங்க கேட்டதுக்காக சொல்றோம். அவரு கஷ்டப்பட்டு ஒரு டிக்கெட் 2 டிக்கெட்டை வித்துட்டு அப்படியே ஸ்டேஜில் நடிச்சுக்கிட்டோம். இன்னைக்கு ஒரு சீட்டுக்காக, ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக சில காமெடி நடிகர்கள் தமிழகத்துல, நாடக நடிகர்கள் பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில ஆண்டவன் அவங்களை வச்சிருக்கான். ஆனா கேட்டா நான் அந்த கட்சியில் அப்படி இருந்தேன், அந்த கட்சியில் எம்எல்ஏவா இருந்தேன், அதுக்கப்புறம் பிஜேபிக்கு வந்து அதுக்கப்புறம் டிஎம்கேக்கு போனேன். நாடக கூடாரம் போல கட்சியா மாறுறவங்களுக்கு எல்லாம் எப்படி நான் பதில் சொல்ல முடியும்? செம அடிங்க. யோ எஸ்வி சேகர், உனக்கெல்லாம் தேவைதானா? போனோமா, அங்கே போய் கையில் காலில் விழுந்தோமா, அங்கே போய் அவங்களுக்கு சேவகம் பண்ணோமா, இன்பாவுக்கு ஜே போட்டோமா அப்படின்னு ஏதாவது எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்கன்னா போய் ஓரமாக படுத்துக்கிட்டு போகாமல்
தேவையில்லாம அண்ணாமலை அவர்களை வம்பு இழுத்து இன்னைக்கு எஸ்வி சேகர் சரியான அடிங்க. எஸ்வி சேகர் இனிமே வாழ்க்கையிலே அண்ணாமலை அவர்களோட குறுக்க வரணும்னு நினைச்சு கூட பார்க்க வேண்டாப்ல. அந்த மாதிரி வச்சு செஞ்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த விஜய் கட்சியில் இருக்கிற ஆதவ அர்ஜுனா ரொம்ப எகத்தாளமா பேசிக்கிட்டு தெரிஞ்சாப்ல. அந்த ஆதவ அர்ஜுனாவுக்கும் விஜய் இருக்காருல ஜோசப் விஜய்க்கும் அண்ணாமலை அவர்கள் ஒரு செய்தியா ஆழமா அழுத்தமா சொல்லியிருக்காரு பாருங்க. நான் என்ன விஜயும் டிவிகேவும் இன்னும் அடிக்க ஆரம்பிக்கல. நான் அடிக்க ஆரம்பிக்கல. ஏன்னா தமிழ்நாடு அரசியல்ல நான் எப்பொழுதுமே என்னுடைய பேச்சை மாத்தி பேசக்கூடிய ஆள் கிடையாது. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த முதல் நாள் நான் சொன்ன அதே கருத்தை தான் இன்னைக்கு சொல்றேன். அரசியலுக்கு புதியவர்கள் வரணும், எங்களோட ஒருத்தர் கூட்டணி சேரல அப்படிங்கறதுக்காக அப்படியே நான் மாத்தி எல்லாம் பேச மாட்டேன். அவருடைய பாதையில் அவர் போட்டோம். அதே நேரத்தில் இந்த டப்பா இன்ஜின் அப்படின்னு அவர் சொன்னதுக்கான பதிலடி நான் கொடுத்துட்டேன். ஆனா இன்னைக்கு டிவிகேவோ திரு விஜய் அவர்களோ இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அல்லு சில்லுகளை வச்சுக்கிட்டு வம்பிழுத்தாருன்னா என்னுடைய பதிலும் மிக கடுமையா இருக்கும். அதே பிலோ த பெல்ட் நான் போவேன், விஜய் மேலேயே நான் போவேன். அது வேண்டாம். ஒரு நாகரிகமான அரசியல் விஜய் சொன்னனால என்னுடைய பதிலும் இன்னைக்கு நாகரிகமா இருக்கு. இந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4 கட்சி மாறி வந்தவங்க அவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு பிலோ த பெல்ட் போகணும்னு நினைச்சாங்கன்னா அதே விஜய் அவர்களுக்கு அதே டிவிகேக்கு அதே பாணியில அதே பிலோ த பெல்ட்ல அதை விட சிறப்பான பதில் சொல்ல தெரியும். வேண்டாம்னு நினைக்கிறேன். அரசியல் அல்லு சில்லு ஆதவ அர்ஜுனா பேசாம இருந்துக்க, விஜய் ஒழுங்கா ஆதவ அர்ஜுனாவை வச்சுக்கிட்டு இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சரியான ஒரு பதிலடியே கொடுத்துருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மதுக்கடைகளை ஒழிப்போம் அப்படின்னு மீண்டும் தேர்தல் வரப்போற நேரத்தில் மீண்டும் பழைய பல்லவியை பாடத் தொடங்கி இருக்காங்களா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்ட உடனே நக்கல் நையாண்டியோட வச்சு செஞ்சிருக்காரு பாருங்க. கனிமொழி எம்பி சொல்லிருந்தாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா டாஸ்மாக் கடையில மூடுவோம், மதுவில கொண்டு வரோம் கிழிச்சாங்க. கனிமொழி அவர்கள் நல்ல ஒரு மனநிலை மருத்துவரை போய் பார்க்கணும். அவருக்கு இந்த 15 வருஷம் வீடியோல கனிமொழி அக்காக்கு போட்டு காட்டணும். இந்த சில படத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்துல பார்த்தேன், இந்த காலையில ஒரு உயிர் நைட் ஒரு உயிர், ரெமோ, அம்பியன், அன்னியன் ஒரு கேரக்டர் அப்பப்ப மாறும். அந்த கேரக்டரா கனிமொழி அக்கா மாறிட்டாங்க. தேர்தல் வரும் பொழுது டாஸ்மார்க்க மூடுவேன், தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எஸ்கேப், அதன் பிறகு 5 ஆண்டுகள் கழித்து திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி குழுவினுடைய தலைவி. நீங்க 2021 கொடுத்த வாக்குறுதியினுடைய வெள்ளை பேப்பர் கொடுங்கன்னா சிரிப்பாங்க, அதை பத்தி பேச மாட்டாங்க. அதனால கனிமொழி அவர்கள் எப்படி பேசுறாங்கன்னே தெரியல. அந்நியனா பேசுறாங்களா, அம்பியா பேசுறாங்களா, இல்ல ரெமோவா பேசுறாங்களான்னு தெரியாது. மாறி மாறி பேசக்கூடிய அரசியல்வாதியாக அருமை அக்கா கனிமொழி அவர்கள் என்று மாறி இருக்கின்றார். இந்த மாதிரி திமுகவை போட்டு நாரா கிழிக்கிறதுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு நிகர் அண்ணாமலை அவர்கள் தாங்க. திமுக எந்த அக்கப்போர்களை பண்ணாலும் அண்ணாமலை அவர்களை தாண்டி இவங்க போகவே முடியாது. எந்த அக்கப்போர்களை பண்ணாலும் அண்ணாமலை அவர்கள் மக்கள் மத்தியில் படம் பிடிச்சி காட்டிடுறாரு. அதனால தான் அண்ணாமலை அவர்களை கண்டாலே வேப்பங்கொட்டையா திமுக காரங்களுக்கு பயங்கரமாக கசக்குது. அதுவும் இந்த பிரஸ் மீட்டில் மதுரை எம்பி சூனாப்பானா வெங்கடேசனை சும்மா நார கிழிச்சிட்டாரு. உண்மையிலே ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். இந்த வெங்கடேசன் பாராளுமன்றத்தில் போய் என்னென்ன பேச்சு பேசுவாப்புல அதையெல்லாம் போட்டு தோலுரிச்சு காட்டியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். குப்பை நகரமாக இப்படிப்பட்ட சரித்திர புகழ் பெற்ற மதுரையை மாத்திட்டு இன்னைக்கு வெங்கடேசன் பட்ஜெட் வந்துச்சுன்னா பட்ஜெட்டை பத்தி பேசுறாரு. அப்புறம் ஏதோ புக் விழாக்கு போறாரு, சினிமா பாட்டு ரிலீஸ் விழாக்கு போறாரு. அப்புறம் திமுகவை பத்தி மட்டும் பேச மாட்டார், எல்லாத்த பத்தியும் பேசுவார். ஏன்னா அவரு மதுரையில அவருக்கு இருக்கிற ஓட்டு 10,000 கீழே தான். திமுக காரங்களோட சேர்ந்தா தான் மதுரையில அவர் ஜெயிக்க முடியும். அதனால திமுக காரங்களை பத்தி மட்டும் பேசவே மாட்டார், மிச்சதெல்லாம் அவர் பேசுவார். அதனால இன்னைக்கு மதுரை மாநகரத்தினுடைய எம்பி நிலைமையை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்குங்கன்னா, பாராளுமன்றத்தில் மோடி அவர்களை குற்றம் சொல்வது, குறை சொல்வது, பல பொய்களை சொல்லி மாட்டியிருக்கிறார். இதற்கு முன்பு விமான நிலையத்தை பத்தி ஒன்று சொன்னாரு, அதற்கு நம்முடைய விமானத்துறையினுடைய அமைச்சரை நேரடியா பதில் சொல்லி இருந்தாங்க. எப்பாவது பாராளுமன்றத்தில் இந்த குப்பை பிரச்சனை இருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க? குப்பை பிரச்சனைக்கு முழு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பேசியிருக்காங்க. முதலமைச்சரை சந்திச்சு மதுரையில் இருக்கக்கூடிய குப்பை பிரச்சனைக்கு தீர்வு கேட்டிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய மேயரோடு உட்கார்ந்து குப்பை பிரச்சனை தீர்ப்பதை பத்தி பேசியிருக்காரா? ஆனா பேசுறதெல்லாம் சைனா, அமெரிக்கா, கிரீன்லாந்து, அண்டார்டிகா, சைபீரியா, அது வேற என்ன புதுசா ஒரு நாடு இருக்கும், அந்த நாடு தான்.
இப்படி என்னத்தை தான் கிளின்னு கிழிச்சாலும் இந்த சூனாபானா வெங்கடேசனுக்கு சூடு சொரணம் வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் பேசுவாங்க. அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் இப்படி பண்ணிட்டாரு, இந்த பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, பாகிஸ்தான்ல இந்த பிரச்சனை அப்படின்னு பயங்கரமா பேசுவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் இந்த சு வெங்கடேசன் மதுரையை பத்தி பேசவே மாட்டாப்புல. சமீபத்தில் கூட ஒரு டேட்டா ஒன்று வந்துச்சு, இந்தியாவிலேயே நாத்தம் பிடிச்ச நகரமா மதுரை இருக்கு அப்படின்னு டேட்டா வந்துச்சு. அதை பத்தியெல்லாம் இந்த சு வெங்கடேசனுக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது. சு வெங்கடேசனா இருக்கட்டும், இந்த திமுக கார பசங்களா இருக்கட்டும், இவங்க பண்ற அக்கப்போர்களை தோல் உரிச்சு காட்டுறதோட மட்டும் இல்லாம மக்கள் மத்தியில எளிமையா எடுத்து சொல்லக்கூடிய வல்லமை அண்ணாமலை அவர்கள்ட்ட இருக்கு. அதனாலதான் அண்ணாமலை அவர்களை எப்படியாவது அந்த என்டிஏ கூட்டணியிலிருந்து நீக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக திமுக காரவங்களும் இங்க இருக்கின்ற கொத்தடிமை மீடியாக்களும் பயங்கரமா போராடிட்டு இருக்காங்க. அதனால பல கதைகளை இனியும் வரும் காலங்களில் கூட பல கட்டுக்கதைகளை அடித்து விடுவாங்க. ஆனா இவங்க சொல்ற பொய்களை எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியினரும் சரி, அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்களும் சரி நிச்சயமாக நம்பவே கூடாது. நம்முடைய ஒரே ஒரு இலக்கு, அண்ணாமலை அவர்கள் சொல்ற மாதிரி நம்முடைய ஒரே ஒரு இலக்கு, திமுகவை அடித்து வீட்டுக்கு அனுப்பணும். திமுகவை வீழ்த்துவது மட்டும்தான் நமக்கு மட்டும் இல்லை, பாரதிய ஜனதா கட்சியினருக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் இலக்கா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலை அவர்களுடைய கருத்தா இருக்கு. அந்த கருத்தை ஏற்று எல்லாருமே சேர்ந்து வேலை செய்வோம், திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம். இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மதரம்.